இப்ப பிஜேபி காரனும் திமுக காரனும் கள்ள உறவுல இருக்கானுங்க. இந்த அண்ணாமலை ஒருத்தருப்பா பிஜேபியில இப்ப வாயே திறக்க மாட்டேன். இந்த அரசு சிறப்பா செயல்பட்டு. அவனை 4ஆம் தேதி பிரச்சனை நீங்க விட்டுருக்கணும். யார அந்த மத்திய குழு வந்தான் பாரு, அவனை 4ஆம் தேதி பிரச்சனை தண்ணியில் நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கணும் வட சென்னையில விட்டுருக்கணும் மௌன அவங்களை எல்லாரையும். என்ற பெயரிலே ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் மாதந்தோறும் பணம் வசூல் செய்து 5000 கோடிக்கு மேல் முறைகேடு செய்திருப்பதாக சொல்லி ஆளுநரிடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதனால்தான் இந்த டாஸ்மாக் அமைச்சர் எங்க இருக்கிறாரு? புழல் ஜெயிலில் இருக்க. அடுத்தது மணல் கொள்ளை. நான் சொல்ல நம்ம சொன்னாதான் அண்ணா திமுக. இப்ப புதுசா கட்டிட்டு நான் ஜோடின்னு ஒரு பாடம் வரும். அது மாதிரி இப்ப பிஜேபி காரனும் திமுக காரனும் கள்ள உறவுல இருக்கானுங்க. இந்த அண்ணாமலை ஒருத்தருப்பா பிஜேபியில வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். திமுக டெங்க் பட்டியல போய் எல்லாம் கொடுத்தாரு ஊழல் பட்டியல். இப்ப வாயே திறக்க மாட்டார். சிறப்பா செயல்படுது. இந்த மழை வெள்ளத்தில் யார் சொல்றது சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க. இவரு இன்னைக்கு மத்தியில் இருந்து வருது ஆய்வு செய்வதற்கு 8 நாள் கழிச்சு வந்தாங்க. ஆய்வு செய்து வந்த அவர் எங்க பீகார்காரனா ராஜஸ்தான்காரனா அவனே தெரியாது. சென்னையில வந்து இறங்கணும்னு இந்த அரசு சிறப்பா செயல்பட்டு. அவனை 4ஆம் தேதி பிரச்சனை நீங்க விட்டுருக்கணும். யார அந்த மத்திய குழு வந்தான் பாரு, அவனை 4ஆம் தேதி பிரச்சனை தண்ணியில் நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கணும் வட சென்னையில விட்டுருக்கணும் மௌன அவங்களை எல்லாரையும் தெரிஞ்சிருக்கணும். இந்த சேகர் பாபா விரட்டி வச்சு பார்த்தீங்களா மக்கள், அப்பதான் விட்டுருக்கணும். இன்னைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு இந்த ஸ்டாலின் அரசுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறது. சிறப்பா செயல்பட்டது, சிறப்பாக கையாண்டு இருக்கிறார். என்ன கையாண்டு இருக்கிறாரு? 1/2 லிட்டர் பால் 200 ரூபாய். எவ்வளவு? 1/2 லிட்டர் பால் 200 ரூபாய். தண்ணி கேன் 250 ரூபாய். அந்த மழையில பாதித்திருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கள பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விடணும்னா போட்ல கொண்டு போய் விடுறதுக்கு 2000 ரூபாய். ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய். இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுடைய அடுக்கு ஸ்டாலினுக்கு நேரடியாக கேள்வி கேட்கிறேன். தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திறன் இருந்தால் இந்த 24 இந்த காங்கிரஸ் நீ சென்னையில நடத்தி பார். 100 வருஷத்துக்கு நீ ஜெயிக்க முடியாது. நடத்தினா இது தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மக்களுடைய கோபம் தங்கள் மீது திரும்பி இருக்கிற காரணத்தால் இந்த அரசு இன்னைக்கு 6000 ரூபாய் ஊடு ஃபுல்லா எண்ணெயை திறந்து விட்டான். ஆயில், க்ரூட் ஆயில திறந்து விட்டான். ஃபுல்லா வீடு ஃபுல்லா க்ரூட் ஆயில். இப்படி மக்களை துளியும் பற்றி, மக்களுடைய அக்கறை இல்லாமல், மக்களை பற்றி துளியும் சிந்தனை இல்லாமல் இந்த அரசு இதெல்லாம் கேள்வி கேட்டா ஏன் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கல? ஏன் தற்காப்பு நடவடிக்கை எடுக்கல? ஏன் மக்களை காப்பாத்தல? ஏன் பால் கொடுக்கல? ஏன் தண்ணி கொடுக்கல? ஏன் போட்டு வச்சு மக்களை காப்பாத்தலன்னு கேட்டா ஒரு அமைச்சர் நேற்று பேட்டி, ஒரு அமைச்சர் நேற்று ஃபேஸ்புக்ல போடுறான், எங்கள் தலைவரை விமர்சனம் செய்தார். நல்லா கேட்டுங்க. ஒரு அமைச்சர் ஸ்டாலின் ஒரு அமைச்சர் இல்லை, ஒரு அமைச்சர். எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, சாதாரண மக்களும் கேட்கிறாங்க, எல்லாரும் கேட்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தலைவரை விமர்சனம் செய்தார் தூக்கி போட்டு அடிப்பேன், மெரிப்பேன். யாரு? ஒரு அமைச்சர் பேசுறான். யார் அவன்? TR பாலு உடைய மகன். TRP ராஜா போடுறோம். திமுக இந்த தொண்டர்களுடைய நிலைமை அதான். பாவம், ஒரு தொண்டனுடைய கஷ்டம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் எதிர்கட்சியில் வந்திருக்கோம், இப்போ எதிர்கட்சியில் இருக்கிறோம், பாடுபடுறோம். அதுமாதிரி அவன் 10 வருஷம் கஷ்டப்பட்டான். ஒண்ணு, ஏன்னா மொத்தமா கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரே குடும்பம் சுரண்டது. மந்திரிங்க கூட வேலை இல்லை. மந்திரிங்க எல்லாம் இப்போ போஸ்ட் ஆபீஸ் தான். நீட் நெட்ல கோடிட்டேட்டர் கையேத்துடு.
அவர் ஒண்ணுமே தெரியாது. எந்த மந்திரியா கோட்டைக்கு போறாங்க பாரு, ஒரு மந்திரியும் கோட்டைக்கு போறதில்ல. கோட்டை அடிக்குது, யாரும் வரதே இல்லை. ஃபைல் வரும், கையெழுத்து போடு, இந்தா ஒரு 2 ரூபாய் எடுத்து கொடுத்துனார், அவ்வளவுதான். ஒண்ணு இல்லைங்க. ஆக இந்த அரசு தயவு செய்து சிந்தித்து பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் விரைவிலே வர இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அம்மாவுடைய இயக்கம், எம்ஜிஆர் கட்சி, இரட்டை இலை கட்சி என்றைக்குமே ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, என்றைக்கும் உங்களுக்காக மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற கட்சி, உங்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இரட்டை இலை கட்சி. தயவு செய்து நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு மத்திய அரசாங்கமும் இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் பிரதமர் தமிழ் தமிழ் என்று அவர் பேசுறாரு, ஆனா இன்னொரு பக்கம் தமிழுக்கு எதிர்ப்பான அனைத்து பணிகளும் வேலை நடந்துட்டு இருக்குது தமிழ் ஒழிப்பதற்கு. இந்த 9 வருஷத்துல 300 ரூபாய் வித்த கேஸ் 2200 ரூபாய் கேஸ். பிஜேபி ஆட்சியில் 1200 ரூபாய். இப்ப எலெக்ஷன் வரும்போது 200, எலெக்ஷன் வரதால 200 ரூபாய் குறைச்சிக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சோடனே டக்குன்னு ராக்கெட் மாதிரி இருக்கும் 2000. சிந்திச்சிங்க, இதெல்லாம் பார்த்துக்க, மனசுல வச்சுக்கங்க.